நோ டெரேஸ் இன் ஹெல் அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது இந்த டேரக்டர் தாங்க நம்ம கழுவி கழுவி ஊற்றணும். ஏன்னா இப்படி ஒரு மோசமான ஒரு அருவருப்பான இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. ஆனால் அதை பார்க்கும்போது இந்த படத்தில் எதனால இப்படிலாம் காமிச்சானுங்க அந்த சீன்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளால இந்த ஒவ்வொரு சீன் நம்ம வந்து ஏற்றுக்கிறவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மோசமான இந்த ஏகப்பட்ட சீன்லாம் இருக்குது. அந்த சீன் இந்த ஒரு படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த ஒரு படத்தை வச்சு எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் கைஸ். அதை பார்க்கும்போது வந்து ஹீரோ தான் ஒரு பெரிய சைக்கோவா இருக்கா. அந்த சைக்கோவுக்கு ஒரு அம்மா ஒன்று இருப்பாங்க. அந்த அம்மா வந்து சரி மகன் வந்து இப்படிலாம் பண்றானே, எல்லாத்தையும் கொள்றானே, அவனை வந்து நம்ம திருத்தி நல்வழி கொண்டு வரோம்னு பார்த்தா அவன் அம்மா அதுக்கு மேல ஆத்தாடி என்னடா இது அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா அம்மாவை சேர்ந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டரை வந்து அவளும் வந்து இந்த வேலையோட சம்பவம் பண்ணுவாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல வந்து வாந்தி தாங்க வரும். படத்தை பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு கொடூரமான சீன்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் உண்மையிலே இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதி கலங்குற அளவுக்கு இந்த சீன் இருந்துச்சு கைஸ். இந்த படத்தை நம்ம கதையை பார்க்கும்போது பனி காலகட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன சின்ன பொருள்களை வச்சுக்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே பார்த்தா அனாதையான ஆளுகளை நம்ம ஹீரோ வந்து தேர்ந்தெடுக்கிறான். எப்படின்னா அந்த பொருளை கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு போனதப்பறம் அவளை வந்து வேற லெவலில் சம்பவம் ஒன்று பண்ணுறான். எப்படின்னா எல்லாத்தையும் கொடூரமான நிலையில் வந்து கொல்லப்பட்ட நிலையில் நம்ம ஹீரோ வந்து கொண்டு குமிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா ஒரு கட்டத்தில் வந்து பையன் வந்து எல்லாத்தையும் கொடூரமாக கொண்டு குமிச்சிட்டானே, அவனை வந்து நம்ம நல்ல வழி திருத்துவோமே அப்படின்னு பார்த்தா அவன் அம்மா அதுக்கு மேலே இருக்கா. எப்படின்னா அவன் அம்மாவும் சேர்ந்து அவனுக்கு வந்து உறுதுணையாக இருக்கா. எப்படின்னா இவன் நம்ம ஹீரோ வந்து கொண்டு குமிக்கிறான். அந்த கொண்டு குமிச்சதை எடுத்து இந்த பீஸாக நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பீஸாக அந்த கொலை செய்யப்பட்ட ஆளுகளை வந்து ஒரு ஆறுக்குள்ளே வந்து தூக்கி போட்டது அவன் அம்மாவுக்கு இது ஒரு வேலையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து கொடூரமாக கொண்டுட்டு அவனுக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குது. சரி அது எல்லாத்தையும் கொடூரமாக கொண்டுட்டு அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போவானே அப்படின்னு பார்த்தா முக்கியமான மனித உடல் உறுப்பில் என்னென்னலாம் தசைகள் இருக்கோ அந்த தசையை வச்சுக்கிட்டு அம்மாவும் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து சாப்பிட்றாங்க கைஸ். அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, வாந்தி வரும். எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து வாந்தி வருது. இப்போ ரெக்கார்டு போடும்போது எனக்கே வாந்தி வருது கைஸ். அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, எதுவுமே நமக்கு அந்த சீனாக யோசிச்சே பார்க்க முடியல கைஸ். எல்லாமே ரியலாகவே நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப்சீரிஸ் வந்து மாஸ்டர் என் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு. அதுலேயே நம்ம ஹீரோ அப்படி தான் பண்ணுவான். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து அருவருப்பாகவே தெரியாது. ஆனால் இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அப்படியே காமிச்சிருப்பானுங்க கைஸ். அதை பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் எடுத்து அப்படிதான் கைஸ் நமக்கு தோணுச்சு. மித்தபடி அது நம்ம ஹீரோ வந்து எப்படி சொல்லி எல்லாத்தையும் போட்டு சமைச்சு ஒரு கட்டத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து மறுபடியும் கொடூரமாக இன்னொரு எல்லாத்தையும் வந்து ரவிச்சு வந்து கொடூரமாக கொண்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பெண்களை பார்க்குறான். 2 பெண்கள் வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு அவளுக்கு வந்து நல்ல விதமாக பேசி ஃப்ரெண்டானதப்போ அவன் வேலையை காமிக்கிறான். அந்த 2 பெண்களில் வந்து ஒரு பொண்ணை வந்து கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்கிறான். கொடூரமாக வந்து சித்திரவதைப்படுத்துறதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை வச்சு அந்த கூட இந்த ஃப்ரெண்டை வந்து அந்த பொண்ணு கையெல்லாம் வந்து கொல்ல வைக்கிறான். கொல்ல வச்சதோட சரி விட்டுறான்னு பார்த்தா ஸோ அவள் உடம்ப வந்து இவன் வந்து சாப்பிட வைப்பாங்க கைஸ். அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அருவருப்பாக தான் கைஸ் இருக்கு. அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து பிடிச்சானா இல்லையா அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. மோசமான கதையாக இருக்குங்க கைஸ். எல்லாமே அருவருப்பாக தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இவனை எப்படா போலீஸ்காரன் பிடிச்சி இவனை போடுவான் இல்லை கொலாம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சுட்டு அவன் நாட்டில் போயிட்டே இருப்பாங்க கைஸ். அதை பார்க்கும்போது அதான் இந்த படத்தோட ஒரு கதையாக இருந்துச்சு. இந்த ஒரு படத்தில் மெயின் ஹீரோவாக நடித்த நம்ம லூக் பயனஸ் அவர் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவாக இருக்காப்புல. தக்காளி ஒரு தரமான ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆளாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அவரோட ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சு. ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆள் எப்படி இருந்தால் எப்படிலாம் நடிக்கணுமோ அப்படி சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாப்போ அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்தில் வந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த அம்மாவை தான் கைஸ் நம்ம பார்த்து கொல்லணும் முதல்ல. அம்மாவோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நமக்கு கொடூரமான ஒரு கேரக்டருங்க கைஸ். அதை பார்க்கும்போது நம்ம கெவன் வான் டாம் அவர் அந்த படத்தோட நம்ம ஹீரோவுக்கு அம்மாவை நடிச்சப்போ ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கொடூரத்தனமான ஒரு ஆக்டிங்காக இருக்குங்க கைஸ். அதை பார்க்கும்போது சரி பயந்தபடி பண்ணுறானே நம்மாச்சும் அவனை வந்து நம்ம திருந்தி நல்வழியில் படுத்துவோமே அப்படின்னு பார்த்தா அவனை நீ நல்லா பண்ணுடா, எல்லாத்தையும் போட்டு சீக்கிரத்தில் சித்திரவதைப்படுத்தி கொல்றான், நம்ம அம்மா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுது கைஸ். என்ன அம்மாவோ சேம் பலவீனமானவர்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்க வேணாம் தான் கைஸ் சொல்லுவேன். மித்தபடி இந்த ஒரு படம் முன்னாடியோ ஒரு கொடூரமான ஒரு சைக்கத்தனமான ஒரு படம் கைஸ். இது வரைக்கும் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசமான படம் நான் பார்த்ததே இல்லை கைஸ். ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. மித்தபடி இதில் மெயினாக தமிழ் டப்பி தான் கைஸ் பார்க்கறது கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. எதுவுமே இந்த ஒரு படத்தை வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாகவும் இருக்காது. ஆனால் ஒரு படம் வந்து ஃபுல் அண்ட் 18+ கண்டென்ட் உள்ள ஒரு படம். கண்டிப்பாக ஃபேமிலி தவிர்த்து இந்த ஒரு படத்தை யாரும் பார்க்க வேணாம் தான் கைஸ் சொல்லுவேன்.